வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பசுபதியை விடமாட்டேன், அவன் வந்து காவேரி இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அவங்க வீட்டை வந்து அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லி செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. இதை கேட்ட பாட்டி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறமாவும் காவேரி விஜய் வாழ்க்கையில் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து ராதாவை கூட்டிகிட்டு வந்து காவேரிக்கு வந்து விஜய்க்கும் டைவர்ஸ் பண்ணி வச்சிடலாம், டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து காவேரியை சைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம். அதை கேட்டு காவேரி அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து காவேரி அவங்க அம்மா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்ணு வந்து விலகிட்டது தான், உங்களுக்கு என்ன சைன் தானே வாங்கி வைக்கணும், நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க, பயங்கரமாக கறி அழகிறாங்க. அதை பார்த்துட்டு நிவின் வந்து யமுனாவும் அங்கே இருக்காங்க. அப்போ நிவின் வந்து காவேரி கிட்ட வந்து பேச வராரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாருக்கிட்டையும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உண்மையும், நீ விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குன்ற உண்மையை சொல்லிவிடு, இதுக்கப்புறமும் லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. நிவினும் வந்து காவேரியும் பேசிகிட்டு இருக்கிறது யமுனா பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் இப்படியே விடக்கூடாது, காவேரி என் புருஷனை அபகரிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லா உண்மையும் விஜய்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் காரணம் காவேரி வராதுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் நியாயம் கேட்குறாரு. அப்போ தாத்தா வந்து கல்யாணியை திட்டுறாரு. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா, இப்படி பண்ணியிருக்கே, என் பேரனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே, அவன் சந்தோஷம் எதுன்னு கூட தெரியாததெல்லாம் நீ எல்லாம் ஒரு பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதுக்கு வந்து அவன் நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இப்படி பண்ணுவீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. தாங்க முடியாமல் வலியோட நம்ம விஜய். அடுத்து விஜய் காவேரி போய் பார்க்குறாரு. காவேரி கிட்டே ஏன் என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு காவேரி வந்து நான் எப்படி சொல்கிறது, போய் பாட்டிக்கிட்ட சண்டை போடுவீங்க, தேவையில்லை, என்னால் பிரச்சனை வரும், அது மட்டும் கிடையாது, பாட்டி சொன்னது உண்மை தானே, இப்போ பாருங்கள் அந்த பசுபதி எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான், எங்கள் வீட்டையும் அபகரிச்சுக்கிட்டான், அந்தளவு பசுபதி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை உங்களை வந்து வரக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு பாட்டி நினைக்கிறது கரெக்டு தானேங்க. பாட்டி நினைக்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நான் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டம் தாங்க, அதை தான் பாட்டியும் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நான் எப்படிங்க உங்ககிட்ட பாட்டி இப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியும், அதனால தாங்க நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார் காவேரி, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, நம்ம குழந்தைய பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் மனசு மாறிடுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அதனால் நம்ம ப்ரெக்னென்சியை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவோம், அப்புறம் என்ன கண்டிப்பாக எல்லோரும் மனசு மாறி நம்மளை சேர்ந்து வாழ விட்டுருவாங்க, அதனால் நீ தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்க காவேரி, இது தேவையில்லாத குழப்பம் உனக்கு, பாட்டிக்காகவும் எல்லாருக்காகவும் நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது, அவங்க இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க, இப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்ச பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்க, உன்னை வாரி தழுவிப்பாங்க, உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அப்படிப்பட்ட பாட்டி தான் என்னோடய பாட்டி, அவங்க வந்து எனக்கு நல்லதுன்னு நினச்சின்னு செய்கிற விஷயங்கள் வந்து எனக்கு நல்லது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல காவேரி, அதை நான் புரிய வச்சுக்கிறேன், அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இதுக்கப்புறமாவும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து என்னை பிரித்து வைக்காத காவேரி, ப்ளீஸ் காவேரி, இதுக்கப்புறமாவது நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ்வோம் காவேரி, இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை நல்லா தெரியும், உன் அம்மாவுக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும் அவ்வளோதானே, நம்ம இப்போ சேர்ந்து அந்த வேலையை செய்வோம் காவேரி, ஏன் நீ தனியாக செய்யணும்னு நினைக்கிற அப்படின்றாங்க. அது வந்துங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு காவேரி, நம்ம குழந்தைக்காக யோசி காவேரி, நம்ம குழந்தை நீ நான் 3 பேருமே வந்து சந்தோஷமாக வாழணும் காவேரி, சரி நீ எல்லாரையும் பற்றி யோசிக்கிறல்ல, உன் அம்மா பற்றி உன் வீட்டை பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிற, ஏன் என் பாட்டியை பற்றி கூட யோசிக்கிற, ஏன் காவேரி நம்ம குழந்தைய பற்றியும் என்னை பற்றி மட்டும் யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் காவேரி ஒன்று சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க காவேரி. ஒரு நிமிஷம் எங்களை பற்றி யோசிக்க பாருடி, என்னை பற்றி பாப்பா பற்றி ஒரு நிமிஷம் யோசிடி, அப்படி யோசிச்சின்னா நீ எல்லா பிரச்சனையும் தீரலாம், அதே டைமில் நீயும் சந்தோஷமா நானும் சந்தோஷமா நம்ம பாப்பாவும் சந்தோஷமாக இருக்கலாம் காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சாரி விஜய் அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அழறாங்க காவேரி. கவலைப்படாத காவேரி, எல்லா பிரச்சனையும் நான் தீர்ப்பேன், நீ இப்போ என்கிட்ட வந்துட்டல, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம இப்போ சேர்ந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு.